ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மாலை முரசின் ரைட் வித் வைப். நான் உங்க முகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, ஓகே, சுற்றி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக ஹுண்டாய் காராக தான். எஸ், நம்ம குன் ஹுண்டாயோட யார்டில் தான் நம்ம இருக்கோம். எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோன்றதை கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இந்த நியூ ஹுண்டாய் 2025 வென்யூவை தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதை இன்னும் நோட் கம்ப்ளீட்டாக பிரித்து மெஞ்சி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம வென்யூ 2025 எக்ஸ்டீரியரில் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் இந்த ஃப்ரண்ட் போஸ்டர்லேருந்து. ஸோ ஃப்ரண்ட் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ன் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் குவாட் பீம் அண்ட் எல்இடி ஹெட் லேம்ப்ஸோட. அண்ட் ரேடியேட்டர் கிரில்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் க்ரோம் ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாடிங்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் கிளாடிங்ஸ் வித் உங்களுக்கு வந்து பிளாக் டச்சஸோட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து 4 சென்சார், 1 2 3 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமரா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹுண்டாய் லோகோ உங்களுக்கு வந்து இங்கே பேட்சிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ i20 சென்டர் கிரில்ல பேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பானட்ல பேட்ச் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் சைட் போஸ்டரில் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கொஞ்சம் மஸ்குலராக ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஃப்ரண்ட் வீல்லையும் அண்ட் ரியர் வீல்லையும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து லைட்டாக கொஞ்சம் எலங்கைட் ஆகி வருது. அதாவது தூரத்துலேருந்து பார்த்தாலுமே இந்த கார் கொஞ்சம் மஸ்குலராக பெருசாக தெரியணும், பல்கியராக தெரியணும் அப்படின்றதுக்காகவே வென்யூ வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் அந்த கார் அழகாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்ஜின் வேரியன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வென்யூவில் வர்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ஜின் வேரியன்ட். என்னன்னா U2 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின், அண்ட் காப்பா 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின், அண்ட் காப்பா 1.2 லிட்டர் MPFI இன்ஜின். மொத்தம் 3 இன்ஜின் வருது. இதில் நம்ம இப்போ பார்க்குற வண்டியில் என்ன இன்ஜின் இருக்குன்னா, காப்பா 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின் இருக்கு, விச் இஸ் அ DCT கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ போய் நம்ம இன்டீரியரை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வென்யூ 2025 காரை மட்டும் அவங்க அப்கிரேட் பண்ணல, காரோட கீ முதல் கொண்டு அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஸோ இது வந்து நார்மல், இது வந்து பழைய கிரெட்டாவோட சாவி. இந்த சாவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த ஹுண்டாய் வென்யூவோட சாவி பாருங்க, உங்க தூரத்துல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த எச்ன்ற ஹுண்டாய் பேட்சிங்கோட தெரியுது. ஸோ கீயுமே ஒரு இன்னோவேட்டிவா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கிரிப்புக்குமே அழகா, நல்லா ஈஸியா இருக்கு, ஹேண்டியா இருக்கு. இது கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகுது, இது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அண்ட் கீழே உங்களுக்கு சாவி வரும்ல, அந்த சாவியுமே உங்களுக்கு வந்து தனியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கவர் தனியா போட்டு வச்சிருக்காங்க. இது அழகா இருக்கு இந்த சாவியோட கவர். ஆக்சுவலா இது கீயோட இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டா ஃபீல் ஆகுது. இது அந்த அளவுக்கு வெயிட்டே இல்லை, ரொம்ப ஹேண்டி, ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்கு. அண்ட் இந்த ஹோல்டுன்ற பட்டன் ஆக்சுவலா நானுமே ஃபர்ஸ்ட் இது வந்து பூட் ஓப்பனர் தான் நினைச்சேன். ஆக்சுவலா பூட் ஓப்பனர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணணும்னா காரை லாக் பண்ணிட்டு இது ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார் இந்த மாதிரி இண்டிகேட்டர் லைட் எரியும். ஸோ அது எரிஞ்சதுக்கு அப்புறம் கார் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு வென்யூல. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னடா இந்த கார்ல இவ்வளவு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்களா அப்படின்ட்டு. ஸோ இது திருப்பி நீங்க ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் இந்த காரு. ஸோ பயங்கர நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன்னொன்னா போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. ஸோ மக்களை, இப்போ நம்ம வென்யூ 2025 இன்டீரியரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக வென்யூ வந்து ஒரு பட்ஜெட் கார் செக்மெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. பட் அந்த பட்ஜெட் கார்லேயுமே ஒரு ப்ரீமியம்னஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் டோர் திறந்தோடனே ஃபீல் பண்ணலாம். நான் வந்து டோரோட திக்னஸ் சொல்ல, டோரை திறந்தோடனே உங்களுக்கு வந்து போஸோட பேட்ஜிங் இருக்கும். ஸோ இட்ஸ் சரௌண்டட் பை போஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர். ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு வரலாம். ஸோ டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர் டெக்ஸ்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரன்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது வந்து மொசாக் தர டெக்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே புள்ளியாக இருக்குது. அண்ட் ஹுண்டாய் கார்ஸ்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். அழகாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வென்யூ பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எல்இடி டிஆர்எல்ஸ் ஹார்ன் டைப்பில் இருக்குல்ல, ஸோ அந்த ஹார்ன் டைப் ஏசி வென்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு, எஸ்தட்டிக் வைஸும் டிசைன் வைஸும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குன்னு நான் சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் ஸ்டோரேஜும் கீ ஸ்டோரேஜ், ஐ மீன் ஃபோனை வைக்கிறது, கீ, அப்புறம் நோட் பேடு, அந்த மாதிரி ஏதாவது எசென்ஷியல் வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்லர் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சீட்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ப்ளூ, அதே டுவல் டோன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூன்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல,
சும்மா ஒரு மார்க் மாதிரி ஒரு ரிமார்க் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்கீங்க. நமக்கு வந்து ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ சென்டரில் நம்ம இப்போ வரலாம். சென்டர் கான்சோல்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏசி வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மீடியா அண்ட் ஏசி பட்டன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருமே டச் கண்ட்ரோல்ஸ் போகிறப்போ உண்டா இன்னும் அந்த பட்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரியலி குட் நியூஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துடுது. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் வித் சாக்கெட்டோட 12 வோல்ட் சாக்கெட்டோட உங்களுக்கு வந்துடுது. யூஎஸ்பி சார்ஜிங் உங்களுக்கு இது வரல. அண்ட் இங்கே வந்து சார்ஜ் போட்டு ஃபோனை நீங்கள் இங்கே வந்து பத்திரமா வச்சுக்கலாம். அப்புறம் கியர் நாப் உங்களுக்கு இங்கே இருக்குது. ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ்னால வென்டிலேட்டட் சீட்ஸ் பட்டன், 360 கேமரா பட்டன். அப்புறம் பார்க்கிங், அதாவது இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இடிக்கிறதுனாலும் இல்லை பின்னாடி இருக்கிறனாலும் உங்களுக்கு வந்து இந்த சென்சார் மூலிமா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில். அண்ட் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் அதோட பட்டன், அப்புறம் ஆட்டோ ஹோல்ட் பட்டன், அப்புறம் டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் பட்டன் அந்த நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இது பாட்டில் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே தான். அண்ட் ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட். ஓகே, இந்த காருக்கு ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் கொடுத்தீங்களே, அதுவே நல்ல விஷயம், ரொம்ப நல்லது, தேங்க்யூ. ஸோ ஸ்டேரிங் வீல் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஹுண்டா என்லைன், அதாவது அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஹுண்டா என்லைனோட ஸ்டேரிங் வீல் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்கும். ஸோ அதே ஸ்டேரிங் வீலை இந்த வென்யூவில் கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் வர அல்கசாராக இருக்கட்டும், i20 இருக்கட்டும், இல்லை இது வெர்னாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ரேசிங் ஸ்டேரிங் வீல் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா டு பி ஃப்ராங்க் உண்மையிலே அவ்வளோ ஸ்போர்ட்டியராக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கே. அண்ட் அதுலேயுமே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னும் அழகாக இருக்குது. எனக்கு என்னமோ வரப்போகிற எல்லா ஹுண்டாய் கார்ஸ்லையும் இதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்டேரிங் வீலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல். அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். நீங்கள் மேலேயும் ரைஸ் பண்ணிக்கலாம், கீழேயும் இறக்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதில் பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது. இப்போ நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் கிளஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதை கட் பண்ணி போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வென்னி 2025 மிட் வேரியண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது என்ன வேரியண்ட்னா 1.5 லிட்டர் CRDA டீசல் இன்ஜின் வேரியன்ட் தான். அண்ட் இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் சென்டர் கான்சோலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பட்டன்ஸாக சிம்பிளாக இருக்கும். அண்ட் இதில் ஸ்பீக்கர்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் பேனரோமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் 62.5 சென்டிமீட்டர் டிஸ்பிளே, 12 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து சும்மா ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த ஸ்டேரிங். உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்னால செம்ம லைட்டாக ஃபீல் ஆகும், ஒரு ஹார்ட்னஸே இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபிங்கரில் நீங்கள் இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்டேரிங்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ நான் ரிவர்ஸ் போட போகிறேன். ஸோ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 விஷன் ஃபஸ்ட்டு வந்துடுது. ஸோ இந்த கேமரா நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ரியர் தெரியும். அண்டு இது வந்து ஃப்ரண்டேஜ். ஸோ ரியர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது. ஆக்சுவலாக இது மிட் வேரியன்ட்னால உங்களுக்கு 360 இது வராது, ஒன்லி ரிவர்ஸ் கேம் மட்டும்தான் இதில் வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்பீடா மீட்டரில் என்னென்ன இருக்குன்றது சும்மா ஒரு லுக் ஓவர் மாதிரி பார்த்துலாம். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு லுக் ஓவர் மாதிரி பார்த்துலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ, கரண்ட் ட்ரிப்பு, சின்ஸ் ரீஃபியூல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டியிருக்கு, லாஸ்ட் ரீசெட் எப்போ பண்ணியிருக்கு, ஸோ அதெல்லாம் காட்டுது. ஸோ இதே பட்டன் நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் செட்டிங்ஸ் வரும். ஸோ லைட்ஸு, கிளஸ்டர், டிரைவர் அசிஸ்டன்ஸு, அந்த மாதிரி. இப்போ யூரியா லெவல், DPF அந்த லெவல் எவ்வளோ இருக்குது, டயர் ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அண்டு கிளஸ்டரோட செட்டிங்ஸ். ஸோ கிளஸ்டர் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா, இப்போது கிளஸ்டர் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தீமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிராஃபிக் ஸ்டைல் சி, ஸ்டைல் பி. ஸோ ஸ்டைல் சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறும். ஸோ அப்புறம் லைட்ஸு, அதாவது லைட்ஸுனா ஆம்பியன்ட் லைட் சொல்ல, வெளியே LED லைட்ஸ் இருக்குல்ல, அதோட லெவல்லாம் எவ்வளோ ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறது தான் லைட்ஸோட அந்த செட்டிங்ஸு. அண்ட் டோர் லாக் பண்ணுறதா, அன்லாக் பண்ணுறதா, கன்வீனியன்ஸுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஸோ சர்வீஸ் இன்டர்வெல், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேணுமா அந்த மாதிரி. அண்ட் யூனிட்டுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்டில் டெம்பரேச்சர் யூனிட்டு, ஃபியூல் எக்கனாமி யூனிட்டு, டயர் ப்ரெஷர் யூனிட்டு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் ரீசெட், இதை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இதில் டயர் ப்ரெஷர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அண்டு உங்களுக்கு யூரியா DPFல ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கல, ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும், பெட்ரோல் ரேஞ்ச், ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் கீழே வந்து கரண்ட் ஓடோமீட்டர் எவ்வளோ ரன் ஆகிருக்கு, அண்டு
டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றது காட்டும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் கேஜும் இங்கே வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் கேஜும் உங்களுக்கு காட்டுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர். அப்புறம் டோர்ஸ் எல்லாம் லாக் ஆயிருக்கா அன்லாக் ஆயிருக்கா அந்த மீட்டர் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த டிஸ்பிளேல. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா சோர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இதோட ப்ளூ லிங்கோட இதை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களால் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கார்னரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது சின்ன வண்டினால உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த கார்னரிங்லாம் ஈஸியாக போக முடியுது. பட் டிரைவிங்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அந்த 2 எட்ஜுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் தான். ரொம்ப ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக இல்லை. உங்களுக்கு ரெண்டுமே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். பட் ஆன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. வென்யூ 2025 ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ வென்யூ 2025 சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ADAS level 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட் இதெல்லாம் வந்துருதுங்க. அண்ட் கேமரா சிஸ்டம்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 360 கேமரா வித் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனோட வந்துருது. அண்ட் பார்க்கிங் சென்சார் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லி ரியர்லேயும் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் K1 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிலையும் சரி அண்ட் பாடி ஸ்ட்ரென்த்லையும் சரி உங்களுக்கு வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அண்ட் சேஃப்டியாகவும் இருக்கும். அண்ட் பிரேக்கிங்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 4மே உங்களுக்கு இதில் டிஸ்க் பிரேக்கு கொடுத்துட்டாங்க. டிரைவ் மோட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இதில் மொத்தம் 3 மோடு வருது. என்னன்னா ஸ்போர்ட், எக்கனாமி அண்ட் நார்மல். அண்ட் டிரைவ் பட்டன் கீழே உங்களுக்கு ட்ராக்ஷன் ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனா நீங்கள் அந்த பட்டன் அழுத்தோடனே கார் ஸ்கிட் ஆகாம நல்லா ஸ்டெபிலிட்டியாக போகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான். பட் அதில் 3 லெவல் வருது. என்னன்னா சாண்ட், மட் அண்ட் ஸ்னோ. அண்ட் டிரான்ஸ்மிஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க டீசல் இன்ஜினில். ஸோ இப்போ நம்ம வென்யூட ரேர் சீட்டில் தான் இருக்கும். ஸோ ரேர் சீட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet டால். எனக்கு வந்து ஒரு டீசென்ட் ஹெட் ஸ்பேஸ் அண்ட் டீசென்ட் லெக் ஸ்பேஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே தான், இந்த காருக்கு இது ஓகே தான். அண்ட் சிட்டிங் போஸ்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைட் போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ளைட் சீட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த போஸ்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு சைடு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் ஆம்ரெஸ்ட் நம்ம இது பண்ணோம்னா 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஏசி வென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஏசி வென்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் பெருசாக சொல்கிறேன்னா சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து சஃபிஷியண்டாக இருக்காது. பட் இதில் வந்து பெருசாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். அண்ட் டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சார்ஜ் போடுற ஃபோனை இங்கே வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் நீங்கள் யார் இருக்கீங்க என்னன்னு கூட தெரியாமலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும் தான், ரியர் சீட்டுக்கு சன்ரூஃப் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு சன்ரூஃப். உங்களால் எங்கேயும் கூட பார்க்க முடியாது. பட் அதோட காற்று நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பட்டன் வந்து உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு 375 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் போஸ் சரௌண்ட் சிஸ்டம் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஊஃபர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ் மஜாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேதான். மற்றபடி பூட்ல வந்து இதில் வந்து உங்களுக்கு பேக் மாற்ற ஊக்கு, ஸோ அவ்வளோதான். ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி பூட்ல வந்து உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம சைட்ல இதோட வீல்ஸ் அண்ட் ட்ரிம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ வென்யூ 2025 பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் வரப்போ மொத்தம் 6 சிங்கிள் கலரும் 2 டியூல் கலரும். ஸோ சிங்கிள் கலர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. மிஸ்டிக் சாப்ரி, ஆசில் ப்ளூ, டிராகன் ரெட். அண்ட் டியூல் டோன் வரப்போ பாத்தீங்கன்னா ஆசில் ப்ளூ வித் பிளாக் ரூஃப் அண்ட் அல்ட்ராஸ் ஒயிட் வித் பிளாக் ரூஃப். பட் எனக்கு பர்சனல் சாய்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆசில் ப்ளூ தான். பார்க்கறதுக்கு கலர் பயங்கரமா இருக்கு. அண்ட் டஸ்ட் படிச்சா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் டியூல் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு இன்டீரியரும் அதே டியூல் டோன்ல வரும். ஸோ அதே ஆசில் ப்ளூ வித் இது ஆசில் ப்ளூ வித் ஒயிட் அண்ட் இது அட்லாஸ் ஒயிட் வித் பிளாக் அந்த மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்ஸ் டியூல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியன்ட்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்ல மொத்தம் 6ம், டீசல் வேரியன்ட்ல மொத்தம் 4 இருக்கு. ஸோ வேரியன்ட்ஸ்ல வரப்போ பார்த்தீங்கன்னா HX2ல இருந்து HX10 வரைக்கும். அண்ட் டீசல் வேரியன்ட்ல HX2ல இருந்து அதுவும் HX10. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX2, HX6, HX7 அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து சில டிஃபரன்ஸ் மாறும். அதாவது எப்படின்னா
உங்களுக்கு வந்து இதுல எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வருதுல, லைக் 360 கேமரா, போஸ் ஸ்பீக்கர்ஸ், அடாஸ் லெவல் 2, அலாய் வீல்ஸ் அதெல்லாம். ஸோ இது வந்து வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் இன்ஜினுமே மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கிறதுனால டீசல்ல ஒரே ஒரு இன்ஜின் தான், பட் பெட்ரோல் உங்களுக்கு 2 இருக்கிறதுனால உங்களுக்கு HX2ல பாத்தீங்கன்னா மேபி 1.2 லிட்டர் காப்பா அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் HX10ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் காப்பா டர்போ GDI கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில வேரியேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த ரிவ்யூவை நான் கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ மறக்காம ஷோலிங் ஷோரூம் போவாங்க. இப்போ அவங்க ஷோரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும், பட் அவங்களோட ஷோரூம் ஆப்போசிட்லேயே அவங்க யார்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூவோட எல்லா மாடல்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மலை ரைட் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.